ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதேவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசியிலே அதிசாரம் பெற்ற குரு பகவான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மீண்டும் அவர் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இங்கே தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள், ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுகிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலே ஏற்படும். ஒரு சோம்பேறித்தனம் தட்டும். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சுகஸ்தானத்தில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். சிலர் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள். சாதுரியமான பேச்சு திறமைகளை எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தைரிய வீரிய ஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் தடம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானத்திலே ராசிநாதன் சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு தாயினுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். நீங்கள் விளைவித்த பொருள்களுக்கு கூடுதலான விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. கால்நடை வளர்ப்பவர்களும் கால்நடைகள் மூலமாக அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் விரயஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மாதத்தினுடைய முற்பகுதியிலே குழந்தைகளால் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆனால் பிற்பகுதியிலே உங்கள் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும், ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி கடத்திர ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு.
பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே களத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் 21ஆம் தேதி வரை பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டே இருக்கின்றது. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. தந்தை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சாதுரியமாக கையாள்வதே மிகவும் சிறப்பு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விழுவதாலும் இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு. மூத்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே பகவான் இம்மாதம் 21ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவானுடைய பார்வையும் விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் என்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.